புதுப்பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம். நாடினாய் இட மாறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல் சடைப்பனிகால் கதிர் வெண்டிங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே. திருச்சிற்றம்பலம். வராக புராணம். வராக புராணம். இப்புராணம் பற்றி வராகம் என்பது விஷ்ணு எடுத்த வராக அவதாரத்தை குறிக்கும். 24,000 பாடல்களுடைய முதல் வராக புராணம் விளக்கப் பெற்றதால் இந்த இடத்தை நிரப்ப 10,000 பாடல்களும் இப்போது காணப்படும் வராக புராணம் இயற்றி சேர்க்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக இல்லாமல் வைஷ்ணவத்தை பற்றியே கூறுவதாகவும் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஒரு கையேடாகவும் அமைந்துள்ளது. மத்திய புராணங்களில் காணப்படும் புராணத்திற்குரிய 5 இலக்கணங்கள் இப்புராணத்தில் இல்லை. பஞ்சராத்திர ஆகமத்தை விரிவாக பேசும் இப்புராணம் அதை மிக உயர்த்தி கூறி அதை சொல்லப்பட்ட முறையில் விஷ்ணு வழிபட்டால் மிக உயர்ந்த நற்பயன்களை அடையலாம் என்று சொல்லுகிறது. வராக புராணத்தில் விஷ்ணு என்ற பெயருக்கு பதிலாக நாராயணன் என்ற பெயரே வழங்கப்படுகின்றது. அவதாரம் என்ற சொல்லுக்கு மேலிருந்து கீழங்குதல் என்பது பொருளாகும். தர்மம் தறிகட்டு அதர்மம் மேலோங்கும் பொழுது கடவுள் மனித அல்லது விலங்கு அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்தின் நோக்கம் தர்மத்தை நிலைநிறுத்த வருவதாகும். அவதாரங்கள் 2 வகைப்படும். பரசுராமன் போன்றவர்களை அம்சா அவதாரம் என்று கூறுவர். இந்த அவதாரங்கள் அபார சக்தியுடையவையாயினும் பூரண அவதாரங்கள் ஆக மாட்டா. ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் போன்றவை பூரண அவதாரங்கள் ஆகும். பூரண அவதாரங்கள் 16 வகையான பண்புகளை பெற்றிருக்கு. பொறி புலன்களோடு வாழ்வது முதல் 5 பகுதியாகும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 4 வாழ்வதும் ஏனைய மனிதர்களோடு ஒன்றாக உள்ளவை. எஞ்சியுள்ள 7 பகுதிகள் மனிதனால் காக்கப்பட்ட பகுதிகளாகும். மனிதனுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளாகும். எஞ்சியுள்ள 7 பகுதிகளும் மனிதனுக்கு அப்பாற்பட்டுள்ள பகுதிகளாகும். ஒன்று கருணை. தக்கவர்கள் உரிய முறையில் கடமையை செய்தாலும் அதற்குரிய பலன் அவர்களுக்கு கிட்டாத பொழுது கடவுளின் கருணை அளவு நிறைவு செய்கிறது. 2 அனுக்கிரகம். கருணையை பெறுகின்றவர்கள் அவதியுடையவர்கள், அல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தரப்படுவது அனுக்கிரகம் ஆகும். 3 புதிய நடைமுறையை உருவாக்குதல். சமூகத்திலும் தனி மனிதனிடத்திலும் பழைய எண்ண ஓட்டங்களை மாற்றி புதிய சிந்தனைகளை உருவாக்குதல். 4 நன்மை. தளர்ச்சியுட்டு தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் தள்ளாடும் பொழுது அதற்கு உதவி செய்து அதை நிலைநிறுத்துவது. 5 தீமையை அளிக்கின்ற சக்தி. 6 பக்தர்கள் மனத்தில் எந்த அவதார வடிவை தியானிக்கின்றார்களோ அந்த வடிவத்தை உடனேயாயிட்டுக் கொண்டு பக்தர்கள் மனத்திற்கு காட்சி தருதல். 7 இந்த பேராற்றலை வழங்கும் மந்திரமாக உள்ள ஒரு பெயரை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த 7 பண்புகளும் அவதாரங்கள் மானுடர்களாக வடிவெடுத்தாலும் ஏனிய மாந்தர்களிடத்தில் இல்லாததும் அவதாரங்களுக்கே உரியதும் ஆன பண்புகளாகும். அவதாரங்கள் பகவான் என்று குறிக்கப்படுகின்றன. இச்சொல் உள்ள பக என்ற பகுதிக்கு 6 பண்புகள் உண்டு. அவையாவன சிதியை, யஷா, ஐஸ்வர்யா, வீர்யா, ஞானம், வைராக்கியம் ஆகியவை ஆகும். வராகம் என்ற சொல்லை வரா என்றும் அக என்றும் பிரித்து காட்டுகிறது. வராக புராணம். வரா என்றால் போர்த்துபவர் என்பது பொருளாகும். அகா என்றால் முடிவில்லா பொருளுக்கு ஒரு முடிவை
கற்பிப்பவர் என பொருள்படும். அப்படியானால் வராக என்ற சொல்லுக்கும் அனைத்தையும் போர்த்துபவன் என்ற பொருளும், எல்லையில்லா பொருளுக்கு ஒரு எல்லை கற்பிப்பவன் என்ற பொருளும் கொள்ளலாம். வராக அவதாரத்தில் பிரபஞ்ச உற்பத்திக்கு முற்பட்ட குழப்பமான காலத்தில் இருளில் கிடந்த பூமியை தூக்கி நிறுத்துபவராகும். உதயகிரியில் உள்ள குகை கோயில் வராக அவதாரம் மனித உடலும் வராக முகமும் கொண்டுள்ள சிற்பம் உள்ளது. தாமரை மாலையும் இடுப்பில் வேட்டியும் உத்தரியமும் அணிந்துள்ளது. தன்னுடைய இடது காலை தூக்கி நாகமாகிய சேஷன் தலையில் வைத்திருக்கிறது. வலப்புற கொம்பை பற்றி கொண்டு பூமி தேவி பெண் வடிவில் தொங்குவது போல் அமைந்துள்ளது. பின்னணியில் கடலும் முனிவர்கள் முதலோர் வராகத்தை முதலானோர் வராகத்தை வணங்குவது போல அமைக்கப்பட்டுள்ளது. இது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும். பாதாமியில் மேலை சாளுக்கியர்கள் வடிவமைப்பில் ஒரு வராக அவதாரம் சிற்பம் இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும். வராக வடிவம் ஆபரணங்களை அணிந்த ஆண் வடிவில் வராகத்தின் தலை பொருந்தியது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வராக உருவத்திற்கு 4 கைகள் உள்ளன. அவற்றின் முறையே சங்கு, சக்கரம் அமைந்துள்ளன. 3வது கை தொடையில் மீது வைக்கப்பட்டுள்ளது. 4வது கை பூமி தேவியை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. சேயன் வராகத்தின் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றது. இதே வடிவம் 8வது நூற்றாண்டைச் சேர்ந்த சிற்பம் ஒன்று எல்லோராவில் உள்ள தசாவதார குகையில் அமைக்கப்பட்டுள்ளது. விகார என்னும் கிராமம் வடக்கு குஜராத்தில் உள்ளது. 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வராக சிற்பம் உள்ளது. இச்சிற்பம் மனித உடலை பெறாமல் ஒரு பன்றியின் உடல் அமைப்பையே பெற்றுள்ளது. வராக உருவம் பொருந்திய நாணயங்கள் பல இங்கு எடுக்கப்பட்டுள்ளன. யக்ஞ வராகம் என்று ஒன்று உண்டு. பூமி நாராயணன் பற்றிய மந்திரங்களை சொல்ல பூமியை கடலினின்று காப்பாற்றி கொண்டு வர என்ன உருவம் எடுப்பது என்று விஷ்ணு யோசித்தார். முடிவில் யக்ஞவாராக உருவம் எடுக்க முடிவெடுத்தார். இந்த அவதாரம் பற்றி வாயு புராணம், பிரமாண்ட புராணம், பிரம்ம புராணம், பத்ம புராணம், மச்ச புராணம் ஆகியவற்றில் உள்ள பாடல்கள் குறிப்பிடுகின்றன. வராக புராணத்தில் இவை காணப்படவில்லை. யக்ஞ வராகம் என்ற இந்த கருதுகோளை யக்ஞம் என்ற சொல் பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்யும் மாபெரும் மூல ஆற்றலை குறிப்பதாகும். வராகம் என்பது குழப்பம், ஒழுங்கின்மை என்பவற்றிலிருந்து பூமியை வெளிக்கொணர்வு என்பதன் குறியீடாகும். யக்ஞம் வராகம் என்ற 2 சொற்களும் ஒன்றையொன்று சார்ந்து நிற்கின்ற பொருளுடையதாகவும் ஒன்றில் ஒன்று கரைந்து ஒன்றாகிவிடும் பொருளுடையதாகவும் இருப்பதை அறியலாம். 35 பல்வேறுபட்ட சொற்களால் யக்ஞ வராகம் அழைக்கப்படுகிறது. இந்த சொற்கள் அனைத்தும் யக்ஞத்தின் பல்வேறு பகுதிகளை குறிக்கின்ற சொற்களாகவும் வராகத்தின் பல்வேறு உறுப்புகளை குறிக்கின்ற சொற்களாகவும் இருப்பது சிந்திக்கத்தக்கதாகும். ஒன்று வேத பாதா, வராகத்தின் 4 பாதங்களின் 4 வேதங்களாகும். ஜூபதம் ஸ்த்ரா, வராகத்தின் நீண்டிருக்கும் 2 கொம்புகளும் யாகத்தில் நடத்தப்பட்டுள்ள யூகங்களாகும். கிரிது தந்தா, வராகத்தின் பற்கள் யாகத்தில் செய்யப்படும் 64 வகை பலிகளை குறிக்கும். சிட்டிமுகா, வராகத்தின் வாய் யாக குண்டம் ஆகும். அக்னி ஜிவ்வா, வராகத்தின் நாக்கு குண்டத்தின் நெருப்பாகும். தர்ப்பலோமா, வராகத்தின் உடம்பில் உள்ள மயிர்கள் யாகசாலையில் உள்ள தர்ப்பை புல்லா. பிரம்மசீர்ஷா, வராகத்தின் தலை பிரம்மனுக்கு ஒப்பாகும். அகோர திருக்ஷ்நாதரா, பகல் இரவு என்பவை வராகத்தின் 2 கண்களாகும். வேதாங்க சுருதி பூஸ்னா, வேதத்தின் 6 அங்கங்கள் வராகத்தின் காதுகளில் உள்ள குண்டலங்களாகும்.
குஹ்ய என்ன குஹ்ய உபனிஷ குஹ்ய ஆசன குஹ்ய குஹ்ய உபனிஷாத ஆசன குஹ்ய உபனிஷ ஆசன வராகம் அமர்ந்திருக்கின்ற அமைப்பு உபனிஷங்களையும் ஆய்க்கின்றவர்கள் என்று கூறி அமர்ந்து சிந்திப்பது போல் உள்ளது. கூர்மையான அறிவு படைத்த ஒரு சிலர் மட்டுமே இதில் ஈடுபட முடியும். இந்த வராக கற்பனை தோன்றுவதற்கு ஆகாயத்தில் உள்ள மிருக ஸ்ரீரிஷம் என்ற நட்சத்திர கூட்டம் இங்கிருந்து பார்ப்பதற்கு ஒரு வராகம் போல் இருப்பது காரணமாய் இருந்திருக்கலாம் என ரிக்வேதம் பேசுகிறது. முதலில் நாம் அனைவரும் விஷ்ணுவை வணங்குவோமாக. முன்னொரு காலத்தில் பிருத்வி ஆனவள் விஷ்ணுவிடம் சென்று வணங்கி பின்வருமாறு பேச ஆரம்பித்தாள். ஒவ்வொரு கல்ப முடிவிலும் என்னை காப்பாற்றுகின்றவர் மச்சமாகவும் ஆமையாகவும் வராகமாகவும் மாறி மாறி வந்து என்னை காப்பாற்றி நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்குமாறு செய்கின்றவர் தாங்களே ஆவீர். இப்படி எங்களுடைய அறிவுக்கு புலப்படாத வகையில் பலவற்றிலும் ஊடுருவி நிற்கும் தங்களை நாங்கள் கண்டுகொள்வது எளிதன்று. தங்களுடைய முழுவன்மை என்ன என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. தங்களின் உண்மை சொரூபம் என்ன? தங்களை அடைவதற்குரிய உண்மையான வழியாது. பிரபஞ்ச படைப்பு என்பது எவ்வாறு ஆரம்பித்தது, எவ்வாறு முடிகிறது? 4 யுகங்கள் என்று சொல்லப்படுபவற்றின் உண்மையான இயல்புகள் எவை? பிருத்திவியின் இந்த வினாக்களை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த வராகம் மெல்ல சிரிக்க ஆரம்பித்தது. அந்த வராகத்தின் வயிற்றில் பிரபஞ்ச உற்பத்தியில் காணப்படும் முட்டை இருந்தது. அம்முட்டைக்குள் இனி அடுத்த கல்பத்தில் தோன்ற வேண்டிய உயிர்கள் அனைத்தும் இருப்பதை பிருத்திவி கண்டது. வராகத்தின் வயிற்றுக்குள்ளும் அடுத்த கல்பத்தில் வெளிவர வேண்டிய பொருட்கள் அனைத்தும் தொடக்க பருவத்தில் இருப்பதை பிருத்திவி கண்டாள். பூமியில் இந்த கேள்விகளை கேட்ட பிருத்திவியின் மனம் தூய்மை ஒழுங்கு ஆகியவற்றையும் நன்கறிந்திருந்த வராகம் அவள் வினாவுக்கு மகிழ்ச்சியுடன் விடை கூற துவங்கியது. அந்த வினாவும் விடையினும் தான் வராக புராணம் என பேசப்படுகின்றது. ஏனைய புராணங்களைப் போலவே வராக புராணமும் பிரபஞ்ச படைப்பு பற்றி விரிவாக பேசுகின்றது. இந்த படைப்பின் பின்னணியில் நம் நினைவுக்கப்பாற்பட்ட பரப்பிரமம் உள்ளது. இந்த பரம்பொருள் பிறப்பு இறப்பு இல்லாததாய் எவ்வித மாற்றமுமின்றி எங்கும் நிறைந்துள்ளதாய் உள்ளது. அப்பரம்பிரமம் படைப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்ற சங்கல்பித்து கொண்ட மாத்திரையில் வெவ்வேறு பொருட்களாக பரிணமிக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் அடிப்படையான 3 குணங்களும் வெவ்வேறு அளவில் தங்கியுள்ளன. அவை சத்வம், ராஜசம், தாமசம் என்று கூறப்படும். ஆதியில் எங்கும் சூனியம். அந்த சூனியத்திலிருந்து ஆதி நாதம் தோன்றியது. நாதத்திலிருந்து ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து பூமி முதலியவை தோன்றின. அந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் எல்லா உயிர்களும் வாழும் எல்லா வகை உடம்புகளும் படைக்கப்பட்டன. இந்த உயிர்கள் அனைத்தும் வாழக்கூடிய இடமாக பூமி ஏற்பாடு செய்து அந்த பூமியை நீருக்குள் இருந்து வெளியெடுத்து விடுகிறார் விஷ்ணு. இதையே மகா பிரளயம் என்று கூறலாம். ஏனைய புராணங்கள் இந்த மகா பிரளயம் பற்றியோ இதன் முடிவில் பிரம்மமோ பொருள்களை தோற்றுவிக்கின்ற முறை பற்றியோ மும்மூர்த்திகளை தோற்றுவிக்கின்ற முறை பற்றியோ ஒன்றும் சொல்லவில்லை. அந்த புராணங்கள் சொல்லும் பிரளயம் பிரம்மனுடைய ஒரு பகல் முடிந்து இரவு வரும் பொழுது ஏற்படுகின்ற சாதாரண பிரளயம் பற்றியதாகும். அந்த பிரளயத்தின் முடிவில் எங்கு நீரே நிறைந்திருக்கு, நாராயணன் உறங்குவார். இதையடுத்து வராக புராணம் கல்பங்கள் பற்றியும் சில இயற்பொருள் நில இயற்பொருள் இயங்கியற்பொருள் பிரம்மன் பிரபஞ்சம் படைத்த கதை ஆகியவை ஏற்கனவே மற்ற புராணங்களில் விவரிக்கப்பட்டிருப்பதால் இங்கு அதனை கூறவில்லை. நாரதர் கதை. முன்னொரு சமயம்
பிரியவரதா என்ற மன்னனை காண நாரதர் புறப்பட்டார். அவரை கண்ட அரசன் ஒரு முனிவருக்கு செய்ய வேண்டிய உபசரணைகள் செய்து முடித்தபின், முனிவரே, தாங்கள் எல்லா உலகமும் போய் வருகிறவர். சாதாரணமாக அல்லாமல் மிகச் சிறப்பான நிகழ்ச்சி ஒன்றினை எங்கும் கூற வேண்டுகிறேன் என்று கேட்க நாரதர் கூற ஆரம்பித்தார். சுவேத துவீபம் என்ற பகுதியில் நிகழ்ந்த ஒன்றை கூறப்போகிறேன். மிக அழகியதும் குளிர்ச்சி பொருந்தியதுமான ஒரு ஏரி அங்கிருந்தது. ஏரி நிரம்ப தாமரை மலர்களும் இலைகளும் நிரம்பி இருந்தன. ஒரு தாமரை மலரின் பக்கத்தில் மிக அழகிய பெண்ணொருத்தி நின்று கொண்டிருந்தாள். அவள் நிற்பதைக் கண்ட நான், அம்மா, நீ யார்? ஏன் இங்கு நிற்கிறாய் என்று கேட்டேன். கேட்டவுடன் அப்பெண்ணிடமிருந்து 3 ஒளிக்கற்றைகள் தோன்றி மறைந்தன. வியப்பால் வாயடைத்து நின்ற நாரதனை பார்த்து அப்பெண் சொல்ல ஆரம்பித்தாள். நாரதா, என் பெயர் சாவித்திரி என்பதாகும். நீ பார்த்த 3 ஒளிக்கற்றைகளும் 3 வேதங்கள். நீ என்னை அடையாளம் கொள்ளாதிருக்கும்படி நீ என்னை அடையாளம் கண்டு கொள்ளாதிருக்கும்படி நாரதனாகிய உன்னுடைய ஞானத்தை கவர்ந்து கொண்டேன். என்னிடமிருந்து முதலில் புறப்பட்ட ஒளி ரிக்வேதமாகும். அதை வாய்விட்டு படிப்பவர்கள் எல்லாம் பாவங்களில் நின்றும் விடுபடுவர். ரிக்வேதமே நாராயண சொரூபம் ஆகும். 2ஆவதாக உள்ளது ஜசு வேதம், பிரம்மஸ்வரூபமே ஆகும். 3ஆவது உள்ள சாமவேதம் சிவ சொரூபம் ஆகும். சாவித்திரி தேவதையை பார்த்து, நாரதன் என்னுடைய அறிவையெல்லாம் பறித்து கொண்டாயே, இழந்துவிட்ட அறிவை எப்படி பெறுவேன் என்று கேட்டவுடன் சாவித்திரி, இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் நீ இழந்த அறிவை பெறுவாய். உன் போன ஜென்மம் பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் என்றார். உடனே நாரதரும் அவ்வாறு செய்தார். பழம் பிறப்பு பற்றிய விளக்கம் நாரதருக்கு தோன்றலாயிற்று. அந்த பிறப்பில் நாரதர் சரஸ்வதி பிராமணனாக பிறந்து வாழ்ந்தார். இந்த மானிட பிறப்பே வீணென்றும், குடும்பம், மனைவி, மக்கள் என்பவை எல்லாம் மாயை என்றும், காட்டுக்கு சென்று தவம் செய்வதுதான் செய்யப்பட வேண்டிய காரியம் என்றும் உணர்ந்தார். உடனே தன் சொத்து முழுவதையும் மகனிடம் கொடுத்து விட்டு காட்டுக்கு சென்று தவம் புரியலானார். அவர் தவத்தை மெச்சி விஷ்ணு எதிரே வந்த பொழுது, நான் இந்த உடம்புடன் விஷ்ணுவுடன் கரைந்து விட வேண்டும் என்ற வரத்தை வாங்கினார். இந்த உடம்புடன் அத்தகைய காரியத்தை செய்ய முடியாது என்று கூறியவர் அவருக்கு நாரதர் என்ற பெயரை கொடுத்து மறைந்தார். நாரதர் இந்த உலகத்தில் நெடுநாள் வாழட்டும் என்று கூறி விட்டு விஷ்ணு மறைந்து விட்டார். நீண்ட காலம் தவம் செய்து இறந்த பிறகு பிரம்மாலோகம் சென்று அங்கு நீண்ட காலம் தங்கிவிட்டு பிரமனுக்கு மகனாக நாரதர் என்ற பெயருடன் பிறந்தார். அடுத்தபடியாக நாரதர் பிரியவரதனை நோக்கி, அரசே, அடியிற் கண்ட விஸ்வ மந்திரத்தை உமக்கு உபதேசிக்க போகின்றேன். அதை நன்கு இல்ல நாரதர் பிரமண்டமானல்லோ. இதுக்கு முந்தி படிச்ச கதையில பிரமண்ட பிள்ளைகள் சனகர், சனாதர, சனகுமார் அவைந்தான் பிரமனுக்கு ஒரு பிள்ளை ராணியக்கா. அவைந்தான் பிள்ளைகள் சனகர், சனாதரர் எல்லாம் அவருக்குத்தான். அடுத்தபடியாக காசிவர் கனவேர் பிரமனுக்கு பிள்ளையா பிறந்தவன் நிறைய பேர். அடுத்தபடியாக நாரதர் பிரியவரதனை நோக்கி, அரசிய அடியிற் கண்ட விஸ்வ மந்திரத்தை உனக்கு உபதேசிக்க போகின்றேன். அதை நன்கு பயன்படுத்திக் கொள்வாயாக என்று கூறி ஒரு பாடலை கூறினார். ஆயிரக்கணக்கான கண்கள், கைகள், கால்களுடைய பரம்பொருளே, உனக்கு வணக்கம். சூரியனையும் சந்திரனையும் கண்களாக உடைய பரம்பொருளுக்கு வணக்கம். சத்திய யுகத்தில் வெள்ளை உடையும், திரேதா யுகத்தில் சிவப்பு உடையும், துவாவர யுகத்தில் மஞ்சள் உடையும், கலியுகத்தில் கருப்புடையும் அணிந்து காட்சி தரும் பரம்பொருளே, உன்னை வணங்குகின்றேன். கேடயம், வாள், கதாயுதம், தெய்வீக தாமரை ஆகியவற்றை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருப்பவரே, உனக்கு வணக்கம். வராக புராணம் நாராயணனை பற்றி பின்வருமாறு பேசுகிறது. பூமி தேவி, வராகமே,
நாரணனும் பரம்பிரம்மமும் ஒருவரா அல்லது பலரா? வராகம் சொல்லுது, இருவரும் ஒருவரே ஆவர். என்றாலும் நாரணனை நேரடியாக தரிசிப்பது என்பது கடினமான காரியம். அவர் எடுக்கும் பல்வேறு அவதாரங்கள் மூலமே அவரை காண முடியும். பிரம்மனும் சிவனும் நாராயணனின் ஒரு பகுதியே ஆவர். பஞ்சபூதங்களிலும் நாராயணனை காணலாம். பிரபஞ்சம் முழுவதும் நாராயணனின் பல்வேறு சொரூபங்கள் ஆகும். அஸ்வசீரா என்ற மன்னன் கபில முனிவருடன் நெருங்கி பழகி கொண்டிருந்தான். அவரை பெரிய தவ முனிவர் என்று கருதினானே தவிர அவர் உண்மையில் யார் என்பதை அவன் அறியவில்லை. ஒரு நாள் மன்னன் கபிலரிடம் வந்து, முனிவரே, நாராயணனை தரிசனம் பண்ண நினைக்கின்றேன், அது எப்படி முடியும் என்று கேட்டார். உடனே முனிவர், 2 நாராயணர்கள் இருக்கின்றார்களே, நீ எந்த நாராயணனை தரிசனம் செய்ய விரும்புகிறாய் என்றார். வியப்படைந்த மன்னன், நீங்கள் சொல்லுகின்ற 2வது நாராயணன் யார் என்றார். கபிலர், அந்த நாராயணனை எளிதில் காண முடியாது, இதோ என்னை பார்க்கிறாய் அல்லவா, நானும் நாராயணன் தான் என்றார். அது கேட்ட மன்னன், அது எப்படி முடியும்? 4 கைகளும் சங்கு சக்கரம் கருட வாகனம் உடையவர் அல்லவா நாராயணன், இது எதுவுமே உங்களிடம் இல்லையே என்றான் மன்னன். கபிலர் சிரித்து கொண்டே, அரசனே, என்னை நன்றாக கூர்ந்து பார் என்றார். மன்னன் அவரை கூர்ந்து பார்க்க 4 கரங்களும் சங்கு சக்கரமும் கருடனுமாக கபிலர் காட்சி அளித்தார். வியப்படைந்த மன்னனுக்கு கபிலர் விளக்கம் கூறுகிறார். நாராயணனை பொறுத்தவரை வெளிப்பட்டு நிற்கும் நிலை, வெளிப்படாது உள் அடங்கி நிற்கும் நிலை என்ன, 2, அதான் வியத்தம் அவ்வியத்தம். வெளிப்பட்டு நிற்கும் நிலை, வெளிப்படாது பகுதிகள் உண்டு. வெளிப்படாத நிலையை யாரும் காண முடியாது. அது ஒரு பொருளும் அன்று, அதற்கு ஒரு பெயரும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் வெளிப்பட்ட நிலையில் அவதாரங்களாக தோன்றியதோடு அல்லாமல் பஞ்சபூதங்களாகவும் அவற்றின் பேராற்றல்களாகவும் அவர் காட்சி அளிக்கிறார். அவனை உன்னுள்ளும் காணலாம், வெளியில் உள்ள பொருளிலும் காணலாம். நாராயணனை எல்லா பொருள்களிலும் காண்பதுதான் உண்மையான ஞானம் எனப்படும். இப்பொழுது மன்னன் கபிலரை பார்த்து, ஞானம் சிறந்ததா, செயல் சிறந்ததா என வினா எழுப்பினான். உடனே கபிலர், டைவியா, வசு இவர்கள் கதையை சொல்ல துவங்கினர். டைவியாவும் வசுவும் பிரம்மனின் பரம்பரையில் வந்தவனாகிய வசு என்ற மன்னன், இந்த கதையுமா சொல்றவா, ஒரு நாள் தேவகுருவாகிய பிரகஸ்பதியை காண புறப்பட்டான். அவனை வழியில் சந்தித்த சித்ரவதா என்ற கந்தர்வன், அரசனே, பிரகஸ்பதி இப்பொழுது அவர் வீட்டில் இல்லை, தேவர்களையும் ரிஷிகளையும் ஒரு கூட்டத்துக்கு வருமாறு பிரமாணித்திருக்கிறார். எனவே பிரகஸ்பதி அந்த கூட்டத்துக்கு சென்றுள்ளார். கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துக்கு வெளியே நீங்கள் காத்திருந்தால் பிரகஸ்பதியை வெளியே வரும்பொழுது அவரை சந்திக்கலாம் என்று கூறினார். கந்தர்வனும் யோசனையை ஏற்றுக்கொண்ட வசு மன்னன் கூட்டம் நடைபெறும் இடத்துக்கு வெளியே பொறுமையோடு காத்திருந்தார். அவன் காத்திருந்த நேரத்தில் டைவியா முனிவனும் பிரகஸ்பதியை காண வந்தார். வசுமன்னன் தங்கிய இடத்துக்கு பக்கத்திலேயே முனிவனும் தங்கினான். சற்று நேரத்தில் பிரகஸ்பதி வழியே வந்தார். இருவரும் எழுந்து மிக்க வணக்கத்தோடு பிரகஸ்பதியை கும்பிட்டனர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்க, இருவரும் ஒரே குரலில், ஞானம் சிறந்ததா, செயல் சிறந்ததா என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதை கேட்ட பிரகஸ்பதி, நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகின்றேன், அதிலிருந்து உங்கள் வினாவிற்கு விடை அறிந்து கொள்ளலாம் என கூறிவிட்டு கதையை சொன்னார். கங்கைக்கரையில் சம்யமனா என்ற பிராமணன் வசித்து வந்தான். வேதங்கள் படித்து அறிவு வளர்ந்து ஓரளவு ஞானம் பெற்றவனாகவே இருந்தான். பக்கத்தில் குடியிருந்த வேடன் நிஷ்டுரகா எந்த கலையையோ ஞானத்தையோ கற்கவில்லை. பறவைகளை வேட்டையாடுவதிலேயே தன் தொழிலாக கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த பிராமணன் அந்த வேடனை பார்த்து, இத்தனை உயிர்களை கொள்கிறாயே, நீ செய்வது பாவமில்லையா என்ற. அதற்கு நிஷ்டுரகா வேடன் விடை கூறினான், பிராமணனே, யாரை கொள்கிறோம் என்று நினைத்து பார்த்தீரா?
எல்லா உடல்களிலும் தங்கியிருக்கும் ஆன்மா கொல்லுவதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. உடம்பு செய்கின்ற செயல்களுக்கு ஆன்மா பொறுப்பாவது இல்லை. எல்லா உடல்களிலும் பரவி இருந்தாலும் ஆன்மா ஒன்றே ஆகும் அல்லவா? எந்த ஒரு தனிப்பட்ட உயிருடன் கூடிய உடம்புக்கு தீமை செய்தால் அது எல்லா உடம்பில் உள்ளவர்களுக்கும் சேரும். ஆகவே ஒரு தனிப்பட்ட உயிருடன் உயிரை உயிரை உடம்புடன் கூடிய உயிரை பிரிக்க முடியாது. இதை நீர் புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு செயல் செய்து காட்டுகின்றேன் என்று கூறி நெருப்பை பற்ற வைத்தான். அது கொழுந்து விட்டு எரியும் பொழுது பிராமணனை பார்த்து, இந்த தீ இத்தனை நாக்குகளோடு எரிகின்றதே, ஏதாவது ஒரு நாக்கை மட்டும் எடுத்து அணைத்து பார் என்றான். பிராமணன் முயன்ற போது அந்த நாக்கின் கண்ணீர் பட்டாலும் அது தீ முழுவதையும் அணைத்து விட கண்டான். இப்பொழுது வேடன் சொன்னான், இந்த செயலை நான் செய்கிறேன் என்று நினைத்தால் அது ஆணவத்தின் எல்லையாகிவிடும். நாராயணன் என்னை கருவியாக கொண்டு செய்கிறான் என்று நினைத்தால் இதில் கோபிப்பதற்கு அகங்காரம் கொள்வதற்கு இடமே இல்லை என்று கூறியவுடன் தேவ உலகினின்று விமானம் வந்து அவ்வேடனை அழைத்து சென்று விட்டது. இக்கதையை கூறிவிட்டு பிரகஸ்பதி அரசன் முனிவன் ஆகிய இருவரையும் பார்த்து, உங்கள் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதல்லவா என்று கேட்க அவர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி விட்டனர். இக்கதையினை கேட்ட பசீரா தன் மகனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டு காட்டுக்கு தவம் புரிய சென்றான். வசு தன் மகன் விபஸ்வானிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டு புஷ்கரா தீர்த்தம் சென்று ஜாகம் ஒன்றினை செய்தார். அந்த ஜாகத்தினின்று ஓர் உருவம் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று வசுவை பார்த்து கேட்டது. வசுவு, நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். அந்த உருவம் கீழ்கண்ட கதையினை சொல்ல துவங்கியது. முற்பிறப்பில் வசு காஷ்மீரத்தில் அரசு செலுத்தி வந்தான். அவன் ஒரு முறை வேட்டையாட காட்டுக்கு சென்றான். அப்பொழுது ஒரு முனிவர் மான் வடிவத்தில் இங்கும் அங்கும் உலவிக் கொண்டிருந்தார். மானை முனிவர் என்று அறியாத வசு அம்மானை கொன்று விட்டான். உண்மையை அறிந்து வருந்திய அரசன் பிராயச்சித்தங்கள் பல செய்தான். ஒரு நாள் வசு அரசன் தாங்குணா வயிற்று வலி காரணமாக இறந்து போனான். அவ்வாறு இறக்கும் சமயத்தில் நாராயணா என்று கூறியபடி உயிர் திறந்தான். யார் வசு அரசன் அவன் ஒரு மான கொண்டுட்டானல்லோ. அந்த வந்து முனிவர், அது உண்மையா ஒரு முனிவர், அவர் உண்மையா மான் இல்ல, மான் தான், ஒரு முனிவர் தான் மான் வேடத்துல நின்று அவன் கொண்டுட்டான். அது அதுதான் அந்த இது. வசு என்ன இருக்கிறப்ப மேல வயிற்று வலி வந்து ஓகே. நாராயணா என்று கூறியபடி உயிர் திறந்தான். குண்டலத்தில் இருந்து வெளிவந்த உருவம் நான் ஒரு ராட்சகன். வசு அரசனின் பிரமகத்தி தோஷத்தால் நான் உன் உடம்பில் புகுந்து கொண்டேன். அதனாலேயே மிகுந்த வயிற்று வலியினால் நீ துன்பமிட்டு இறந்து போனாய் என்று. ஏன் பிரமகத்தி தோஷம்? முனிவரை கொண்டது. மான் வடிவில் இருந்த முனிவரை கொண்டபடியா பிரமகத்தி தோஷத்தால் வயிற்று வலி அவருக்கு அதான் வந்தது. அந்த வயிற்று வலியால அவர் இப்ப இறந்துட்டார். அதுதான் அந்த அது. அவ்வாறு இறந்த மன்னன் நாராயணா என்று கூப்பிட்டதால் வைகுண்டவாசிகள் வந்து ராட்சதனிடமிருந்து அரசனை மீட்டு அழைத்து சென்றனர். வசு என்ற அரசன் இறக்க போயிருக்க என்னண்டு கூப்பிட்டவர் நாராயணாண்டு கூப்பிட்டதால இந்த வைகுண்டத்துல இருக்கிற ஜமதூதர் வந்து எடுக்க முதல் இந்த வைகுண்ட வாசிகள் வந்து அந்த அரசனை மீட்டு அழைத்து சென்றனர். அரசன் வைகுண்டத்தில் நீண்ட ஆண்டுகள் மகிழ்ச்சியுடன் இருந்து பின் மீண்டும் காஷ்மீரத்தை அரசனாக பிறந்தார். பிரம்மராட்சனும் மீண்டும் அரசன் உடம்பில் புகுந்து கொண்டான். அரசன் ஒரு யாகம் செய்து விஷ்ணுவின் பெயரை கூறியவுடன் ராட்சகன் அரசன் உடம்பிலிருந்து வெளியே வரும்படி ஆயிற்று. ஆனால் இம்முறை விஷ்ணுவின் நாமத்தை கேட்டதால் பிரம்மராட்சனின் பாவங்கள் அனைத்தும் விலகி அவன் நேர்மையானவனாக மாறினான். வசு அரசன் அவனை பாராட்டி அவனுக்கு வரம் கொடுக்க விரும்பினான். அந்த வரத்தின்படி பிரம்மராட்சகன் ஒரு வேடனாக பிறந்து தர்ம வியாதா என்ற பெயருடன் நேர்மையானவனாக திகழ்வான் என்று கூறினான். வரத்தை கொடுத்த வசு அரசன் வைகுந்தலோகம் சென்றான்.
டைவியாவின் கதை. ஒருமுறை டைவியா என்ற முனிவன் தனது குடிலில் மேல போயிட்டு தனது குடிலில் அமர்ந்திருக்கும் பொழுது மற்றொரு முனிவன் திடீரென்று உள்ளே நுழைந்து டைவியாவுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவித்தான். தெரிவித்த உடனே வந்தவன் காற்றடைத்த பைய போல உடம்பு பருமனாய்க்கொண்டே போக மிக மிக பெரிய வடிவத்தை எடுத்தான். வியப்பில் ஆழ்ந்த டைவியா, முனிவனே நீ யார், என்னை ஏன் வாழ்த்தினாய் என்று இரு வினாவுக்களை டைவியா கேட்க அந்த உருவம் பதில் கூறிட்டு, முதலில் நான் யார் என்பதை நீ அறிந்து கொள். பிரமனின் 4 புதல்வர்களில் ஒருவனாகிய சனத்குமாரன் தான் நான். உன்னை வாழ்த்தியதற்கு ஒரு காரணம் உண்டு. நீ புண்ணிய தீர்த்தமாகிய கையைக்கு சென்று உன் மூதாதையர் கற்கும் பிண்டம் போட்டாய் அல்லவா? அது ஒரு மிகச்சிறந்த காரியம். அதனால் தான் உன்னை வாழ்த்தினேன். அதன் சிறப்பை அறிய ஒரு கதை சொல்கிறேன், கேட்பாயாக என்று கூறிவிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார் சனத்குமாரர். ஒரு முறை வைசால நாட்டை ஆண்ட விசாலா என்ற மன்னன் எல்லா செல்வங்களுக்கு நிறைந்திருந்தாலும் தனக்கு மகன் இல்லை என்பதால் பெரிதும் நொந்து போயிருந்தான். அமைச்சர்கள் முதலியானோர் ஒன்று கூடி ஆராய்ந்து, அரசே, கையைக்கு சென்று உன்னுடைய முன்னோர்கள் திருப்தி அடையும் வகையில் பிண்டங்கள் போட்டால் உன் குறை நீங்கும் என்று கூறினார்கள். அப்படியே விசால மன்னன் கையைக்கு சென்று பிதர்களுக்கு வழிபாடு செய்தார். அப்பொழுது ஆகாயத்தில் 3 வடிவங்கள் தோன்றி நின்றன. ஒரு வடிவம் தூய்மையான வெண்மை உடையது, மற்றொன்று சிவப்பு நிறமுடையது, 3வது வடிவம் கருப்பு நிறம் கொண்டது. தோன்றிய 3 வடிவங்களில் வெண்மையான வடிவம் விசால மன்னனின் தந்தை, சிவப்பு வடிவம் அவன் பாட்டன், கருப்பு வடிவம் மன்னன் கொள்ளுப்பாட்டன் வடிவம். விசால மன்னன் தந்தை எவ்வித பாவமும் செய்யாததால் வெண்மை நிறத்துடன் இருந்தார். அவன் பாட்டன் கொள்ளுப்பாட்டன் பூமியில் வாழ்ந்த பொழுது மிகுந்த தவறு செய்ததால் இந்நிறங்களை பெற்றனர். இப்பொழுது விசால மன்னன் கையில் பிதர்கள் அனைத்திற்கும் பிண்டம் போட்டதால் அவனுடைய பாட்டன் கொள்ளுப்பாட்டன் ஆகியவர்கள் செய்த பாவங்கள் இருந்து விடுபட்டு தூய்மை அடைந்தார். சனத்குமாரன் சொல்லியிலிருந்து கையில் பிதுர்களுக்கு பூசை செய்வதால் அவர்கள் செய்த பாவங்களில் இருந்து உடனே விடுதலை அடைகிறார்கள் என்பதும், பிதுர்க்கடன் செய்பவர்கள் தாங்களும் பெரிய புண்ணியத்தை பெறுகிறார்கள் என்பதும் இக்கதையின் மூலம் தெரிய வருகிறது. சனத்குமாரர் மறைந்த பின் ரைவிய முனிவர் விஷ்ணுவை கதாதர சொரூபத்தில் தியானம் செய்தார். சில காலம் கழித்து விஷ்ணு அவருக்கு எதிரே தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, சனத்குமாரர் வாழ்கின்ற உலகில் தானும் சென்று வாழ வேண்டும் என்று முனிவர் கேட்க, அவ்வாறே ஆகட்டும் என விஷ்ணு வரம் கொடுத்தார். வைஷ்ணவ தேவி. பிரபஞ்சம் 14 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 7 பிரிவுகள் மேலுலகம் என்றும் மற்ற 7 கீழுலகம் என்றும் கூறப்படும். மேலுலகம் என்று கூறப்படும் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், சத்தியலோகம், தபலோகம் ஆகியவை. கல்பத்தின் முடிவில் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் ஆகிய அழிந்துவிடும். மீதமுள்ள 4 லோகங்கள் மகா பிரளய காலத்தில் மட்டுமே அழிகின்றன. மக்கள் பூலோகத்திலும், பறவைகள் புவர்லோகத்திலும், நேர்மையும் தகுதியும் உள்ளவர்கள் சுவர்லோகத்திலும், முனிவர்கள் மகர்லோகத்திலும் உள்ளனர். மந்திரமலை என்ற மலை பூமியில் அமைந்துள்ளது. வைஷ்ணவ தேவி திருமணம் செய்து கொள்வதில்லை என்று முடிவு செய்து மந்திரமலைக்கு சென்று தவம் இயற்றினாள். பராவராணம் வைஷ்ணவி தேவியும் சரஸ்வதியும் ஒன்றே என கூறுகிறது. ஒரு சமயம் வைஷ்ணவ தேவியின் தவம் சற்று கலைந்து அதிலிருந்து லட்சக்கணக்கான அழகான பெண்கள் தோன்றினர். இந்த திரு தேவதைகளுக்கென ஒரு அழகிய அரண்மனையை நிர்மாணித்தனர். பிரமன், இந்திரன் ஆகியோரை காண சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த அழகிய வடிவம் கொண்ட வைஷ்ணவி தேவி மற்றுமுள்ள பெண்களை பார்த்து வியப்படைந்தார். இவர்களை கண்டவுடன் மிக சக்தி வாய்ந்த
மகிஷாசுரனை ஒழிப்பதற்கு ஒரு நல்ல உபாயத்தை கண்டார் நாரதர். கடற்கரையில் மாபெரும் நகரம் அமைத்து அதில் ஆட்சி செய்து வந்த மகிஷாசுரனை காண சென்றார் நாரதர். அவனை பார்த்து, மந்திரமலையில் வைஷ்ணவ தேவி என்ற அழகான பெண்ணை பார்த்தேன். உன்னை விட சிறந்த மணாளன் அவளுக்கு கிடைப்பது கடினம். யாரையாவது அனுப்பி அவளை மனம் பேசி முடித்துக் கொள் என்று கூறி போனார் நாரதர். நாரதர் பேச்சை கேட்ட மகிஷன் தன் பிரதானிகள் முதலானவர்களை அழைத்து அவர்கள் யாராவது அனுப்பி மனம் பேசலாம் என்று கூறினார். மகிஷன் அதுக்கு ஒப்புக்கொள்ளாமல் பெரிய படையை விருபாக்ஷன் தலைமையில் அனுப்பி போரில் வைஷ்ணவியை தோற்கச் செய்து மணந்து கொள்வதே சரி என்று எண்ணினார். அதன்படி ஒரு பெரிய அசுரப்படை மந்திரமலைக்கு வந்தது. தேவர்கள் அனுப்பிய படை அசுரர்களை எதிர்க்க முடியாமல் சின்ன பின்னப்பட்டு ஓடின. அப்பொழுது மகிஷனுடைய பணியாளர்களில் ஒருவராகிய வித்யுத் பிரபா என்பவர் வைஷ்ணவியிடம் சென்று, மகிஷனை விட சிறந்த மாப்பிள்ளை கிடைப்பது முடியாத காரியம், ஆகவே அவனை மணந்து கொள் என்று புத்திமதி கூறினார். இத்தோடு நில்லாமல் வித்யுப்பிரபா மகிஷனுடைய பழைய வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார். மகிஷனின் பூர்வீக கதை. முன்னொரு படிப்போம் 6 மணி 5 பூர்வ கதை பிரபலத்துல முடியும். எந்த பக்கம் மட்டும் பாருங்க. 499